பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 62 அதிகாரம் 12 வசனம். கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவன் அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவன் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக தேவன் பலன் அளிக்கிறார். யோபு சொல்லும்போது யோபு 34:11 மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரிகட்டி அவன் அவன் நடைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய செய்கை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பலனை தாங்க நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ரோமர் 2:6 பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். நாம் தேவனிடத்திலிருந்து பலனை எதிர்பார்க்கிறோம். பல நிலைகளில் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியத்திற்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படின்னா இதுதாங்க காரணம். பிரைஸ் எல்லாம் இன்றைக்கு இந்த கால வேளையில் நம்ம தேவனுடைய காரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னா அந்த காரியத்தின் மேலே தேவனுடைய கிருபை இறங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 3:8 நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பிரைஸ் எல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய நினைவும் உங்கள் நினைவும் ஒன்றாய் மாறும் அப்படின்னா பிரைஸ் எல்லாம் நீங்கள் செய்கிற வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவீர்கள். கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தனை உங்களுக்குள்ள வருவதற்கு அல்லது செயல்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தனையை நம்ம நிறைவேற்ற நினைக்கிறோம். ஆனால் அந்த காரியத்தில் கர்த்தர் என்ன நினைக்கிறார், அவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துட்டீங்க அப்படின்னா அதை செயல்பட முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் வேதம் சொல்லுகிறது, எரேமியா 32:19 சொல்லுது, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. ஏங்க, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாயிருக்கிறது. நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லதை செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் தீமையை செய்துட்டு நன்மையை எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து நன்மையான காரியத்தை செய்யுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீங்க. ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, கிருபையும்
உம்முடையது. ஆண்டவரே, அவனவன் செய்கைக்கு தக்க நீர் பலன் அளிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இன்றைக்கு நீர் பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறதுனால ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு பலனை காண உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயத்தை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.